நெல்லை மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் அமைந்துள்ள சடையுடையார் கோவிலில் ஸ்தம்ப பிரதிஷ்டை விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பொற்சடைச்சி மற்றும் ஸ்ரீ சடையுடையார் சாஸ்தா திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த புனரமைப்பு செய்யும் திருப்பணிகள் சுவாமி சடையுடையார் சேவா டிரஸ்ட் சார்பில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பணிகள் நிறைவு பெற்ற சூழலில் கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க ஸ்தம்ப பிரதிஷ்டை நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்த காலுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்தம்ப பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவிலில் உள்ள மூலவர் மற்றும் அனைத்து பரிவார தேவதைகளுக்கும் சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. சத்குரு சுவாமினா. இது கல்லிடைக்குறிச்சி பக்கத்தில் உள்ள தெற்கு பாப்பாங்குளம், இது பரையன் பாப்பாங்குளம்னு பேர். இந்த கோவில் சிங்கப்பட்டி சமஸ்தானத்துக்கு ஆளுகைக்கு விட்டுப்பட்டு வயக்காட்டுக்கு நடுவில் அம்பாள் அனந்தாம்பிகை, பாலஜராசாஸ்தா, துர்காபரமேஸ்வரி, பத்ரகாளி, பைரவா, அகோர பைரவர், வீரபத்திரரோட கோவில் கொண்டு இருக்கிறார். இங்கே 2026 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்துக்கு சடையுடையார் சேவா சமிதியின் மூலமாக 8 பள்ளி கூட்டத்தாருடைய உதவியோடு நடந்து வருகிறது. இன்றைய தினம் அந்த யாகசாலை நிர்மாணத்திற்காக ஸ்தம்ப பிரதிஷ்டாபன முகூர்த்தம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக வருகிற 30ஆம் தேதி காலை மகாகணபதி ஹோமத்தில் இருந்து ஆரம்பித்து சாயங்காலம் தீர்த்த சங்கரத்துடன் மாலை இரவு சுவாமி சங்கோஜனம் கலாகர்ஷனம் செய்து முதல் கால யாகசாலை தொடங்கி 4 தினங்கள் தொடர்ச்சியாக யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடந்து சதுர்வேத பாராயணத்துடனும் சுக்தாதி பாராயணம், மூலமந்திர ஜபங்களுடன் நடந்து வருகிற 3ஆம் தேதி காலை மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. பக்த ஜனங்கள் யாவரும் கலந்து கொண்டு இந்த மகா வைபவத்தை நடத்தி வைத்து சுவாமியின் அருளுக்கு பாத்திரமாடி பக்த சேவா சமிதியும் சடையுடையார் சேவா சமிதியும் 8 பள்ளி கூட்டத்தாருடைய சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீராம். ஸ்ரீ குருபியோ. சுவாமி சடையுடையார் கோவில் நிற்கிறோம். இப்போது தெற்கு பாப்பாங்குளம் கல்லிடைக்குறிச்சி கிராமத்தில் இருக்குது. இங்கே கும்பாபிஷேகம் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கி ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இதில் 8 பள்ளி கூட்டத்தார்னு சொல்லி அவள் தான் ஸ்தானிகா. நாங்கள் சடையுடையார் சேவா ட்ரஸ்ட்டு, சுவாமி சடையுடையார் சேவா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு வச்சு பண்ணுறோம். அதில் மூர்த்த நிர்வாகி மிஸ்டர் விஸ்வநாதனா கீழாம்பூர் ரைஸ்மில், மிஸ்டர் ராமமூர்த்தி, அப்புறம் என் பேர் நடராஜன், வெங்கட்ராமன், எல்லோரும் சேர்ந்து டவுனில் காசி விஸ்வநாதன் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறோம். எல்லோரும் இந்த கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட 2004க்கு அப்புறம் இப்போ ஏற்பாடு பண்ணி நடக்கிறது. ராமனோதியார், அர்ச்சகர், குமார் எல்லாருமே எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 8 பள்ளி கூட்டத்தார்னு சொல்லக்கூடிய அவார்டும் இந்த பொன்னுயிரி காணின்னு சொல்லி அவார்டும் தான் இந்த கோவிலில் டிசைபிள்ஸ் எல்லோரும் இந்த கோவிலுக்கு சுவாமியோட கும்பாபிஷேகத்துக்கு அணுகிறதுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி ஸ்தம்ப பிரதிஷ்டை நடந்தது. இந்த ஸ்தம்ப பிரதிஷ்டையில் இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கு மூலமான இது ஸ்தம்ப பிரதிஷ்டை. இதுக்கப்புறம் 30ஆம் தேதியிலேருந்து யாககால பூஜைகள் ஆரம்பம். அதுலேருந்து எல்லாம் நடக்கும்.